கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாலை வேலையிலையும் தியானிக்க செய்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிற அப்படின்னால அவரை நன்றியுறுதித்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை பாதுகாப்பாராக. இப்போ நான் பார்ட் 3 சொல்ல போகிறேன். பார்ட் 3 சரிங்களா? புறஜாதியார் எதுக்கு நம்மளை ஒடுக்குறாங்க, காரணம் அதுதான் இந்த இது தீம். இப்போ நான் நியாயாதிபதியில்னு சொல்லியிருக்கிறேன். கூசாவின் ராஜா கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு விற்று போட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். சரிங்களா? நியாயாதிபதி 3:8 சொன்னது, கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு கூசான் ராஜாவின் கையில் விற்று போட்டார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், அதுதான் கடைசி செகண்ட் இதில் பார்ட்டில் தான் கடைசி. அடுத்த பார்ட்டில் 3 பாருங்கள். யோசுவா 23:12 நீங்கள் பின்வாங்கி போய் இந்த ஜாதிகளுடன் சேர்ந்து சம்பந்தம் கலந்து உறவாடினால் கர்த்தர் அந்த ஜாதிகளை துரத்தி விட மாட்டார். பாருங்கள், 23:12-13 சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஜாதிகள் கர்த்தரை விட்டு போட்டார். ஆனால் என்ன செய்கிறார்? பின்வாங்கி இப்போ ஜாதிகளுடன் சேர்ந்து சம்பந்தம் கலந்து உறவாடினால், பின்வாங்கி போனால் என்ன நடக்குமா? பின்வாங்கி போனால் என்ன பண்ணுமா? உங்கள் கையில் அந்த ஜாதிகளை எதிராக வராங்க இல்லையா, அந்த ஜாதிகளை துரத்தி விட மாட்டாராம். அவர் மனசு வச்சா துரத்தி விட்டுருவார். ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த ஜாதிகளை துரத்திடுவார். ஆனால் ஏன் துரத்த மாட்டேன்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் பின்வாங்கி போய் இந்த ஜாதியுடன் சேர்ந்து சம்பந்தம் கலந்து உறவாடினால் கர்த்தர் ஜாதிகளை துரத்தி விட மாட்டார். அதுலேயே பாருங்கள், யாத்திராகமம் 34:12 யாத்திராகமம் 34:12 நீ அவருடன் உடன்படிக்கை பண்ணாதே, பண்ணினால் அவர்கள் பலியிட்டதில் புசிப்பாய், அவருடன் பெண் கொள்வாய். பாருங்கள், யாத்திராகமம் 34:12 என்ன கிளியராக சொல்ல பாருங்க. உடன்படிக்கை பண்ணக்கூடாதான். உடன்படிக்கைன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம பொண்ணுக்கு இது கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், பையனுக்கு இதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோன்னு உடன்படிக்கை அந்நிய ஜாதியாரோட நம்ம என்ன செய்யணும்? கலக்கிறோம். அப்போது உடன்படிக்கை பண்ணுறதுனால பண்ணாதேன்றார். பண்ணக்கூடாது. பண்ணினால் என்ன நடக்குமா? நம்ம பண்ணுறோம்ல, அப்போ என்ன செய்யணும்? அவங்களோட கலந்துட்டா அவங்க பலியிட்டது நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடுவோம், அவங்களோட உறவு கொள்வோம், அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் செய்வோம். அதனால அவங்கள்ட்ட புசிப்போம், அவருடன் பெண் கொள்வோம், பெண் எடுத்து நமக்கு பெண் கொள்வோம். அதனால தான் என்ன சொல்கிறாரு? கலவாதேன்றாரு. அது மட்டும் இல்லை, உபாகமம் 7:3 நீ அவருடன் சம்பந்தம் கலவாயாக, கிளியராக சொல்கிறார் பாருங்க. வசனம் பொய் சொல்லாது. உபாகமம் 7:3 என்ன சொல்கிறார்? நீ அவருடன் சம்பந்தம் கலவாயாக. அதே எஸ்ரா பாருங்கள் 9:12 நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி உன் குமார்த்திகளை அவர்களுக்கு கொடாமல் அவர் சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலமும் நாடாமல் இருப்பீர்களாக. அவர்கள் சம்பந்தத்தை நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதான். நம்மளுடைய குமார்த்திகளை கொடாமல் சமாதானத்தின் நன்மையும் ஒரு காலமும் நாடாமல் இருப்பீர்கள். அவங்களோடு சேர்ந்து சமாதானமும் அதெல்லாம் என்ன நாடக்கூடாதுன்றார். எரேமியா 16:2 நீ அவர்களுடன் பிணைக்கப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள் 6:14 நீ அவருடன் பிணைக்கப்பட வேண்டாம். க்ளீனாக சொல்லுகிறார். பிணைக்கப்படாதன்னு க்ளீனாக சொல்கிறார். அதுக்கு அப்பீலே கிடையாது, சொல்கிறதில்ல, அப்பீல் கிடையாது. அப்புறம் பாருங்கள், அப்புறம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் எச்சரிக்கை கொடுக்குறார். நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் 15:20 விக்கிரங்களுக்கு படைத்தவைகளுக்கு விலக வேண்டுமா? விக்கிரங்களுக்கு படைத்தவைகளுக்கு விலகி நம்ம ஜீவிக்கணும். அதே அப்போஸ்தலர் 15:28 அதே தான் சொல்லப்பட்டிருக்குது. விக்கிரம் படைத்தவைகளுக்கு விலக வேண்டும். அதே மாதிரி அப்போஸ்தலர் 21:25 விக்கிரம் படைத்தவைகளுக்கு விலக வேண்டும். 3 இடத்துல அப்போஸ்தலர்லேயே பாருங்கள் பவுல் சொல்லியிருக்கிறாரு. 15 அப்போஸ்தலர் 15:20-28
அதே மாதிரி அப்போஸ்தலர் 21 25 மூணுமே ஒரே தான் சொல்லுது. என்னன்னு? படைத்தவைகளுக்கு விலக வேண்டும், விக்கிரங்களை படைத்தவைகளுக்கு விலக வேண்டும்னு சொல்லப்பட்டது. அதே பாருங்க, வெளிப்படுத்தல் என்ன சொல்றாருன்னா 2:14 இது பிலேயமுடைய போதகம், இது பிலேயமுடைய போதகம்னு சொல்றாரு. அடுத்தது வெளிப்படுத்தல் 2:20 இது இயேசுவின் போதனை. பாருங்க எவ்வளோ கரெக்டாக வசனத்தை மென்ஷன் பண்ணுறாரு பாருங்க. அடுத்தது எதிரிகள், நமக்கு எதிரிகள் என்ன செய்கிறாரா? உருவாக்குறாரு. 1 ராஜாக்கள் 11:1 பார்த்தீங்கன்னா அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான் சாலமோன். அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் பார்த்தீங்களா, அதனால தான் அவன் சோரம் போனான். அந்நிய ஜாதியிலான பெண்களோடு அவன் உறவு கொண்டதுனால, ஆசை வைத்ததுனால என்ன பண்ணான்? சோரம் போனான், வேஸ்ட்டாக போயிட்டான். அப்போ 1 ராஜாக்கள் 11:14 பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். பார்த்தீங்களா, ஒழுங்காக நல்லதாக இருந்தான், ஆண்டவருக்கு தேவாலயம் கட்டினான். தாவீது கூட கட்ட சொல்லலை, சாலமோன்னு எனக்கு பிரியமானவன், அவன் கட்டட்டோன்னார், எல்லாம் பண்ணார், எல்லாம் செய்தார். ஆனால் அவன் என்ன தெரியுமா? நன்றி இல்லை, நம்ம என்ன செய்தான்? என்ன பண்ணான்? அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சான். 1 2 இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கு ஸ்திரீகள் மேலே ஆசை வச்சான். அந்நிய புறஜாதி மேலே, அந்நிய ஜாதியாரான புறஜாதியார் மேலே ஆசை வச்சான். அதான் என்ன செஞ்சார் கர்த்தர்? 1 ராஜாக்கள் 11:14 ஏதோமியராகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதி எழுப்பினார். ஆண்டவரை விரோதி எழுப்புறாரு. நம்ம நினச்சிக்கிறோம் பிசாசு தான் விரோதி எழுப்புறான், பிசாசு தான் நம்மளுக்கு எல்லாமே செய்கிறான், நமக்கு கொடுமை கொடுக்குறான் எல்லான்னு. ஆண்டவர் தான் சவுலுக்கு பொல்லாத ஆவியை விட்டார்ல, ஆண்டவர் தான் ஏவினார். பொல்லாத ஆவியை யார்? சவுலுக்கு ஆண்டவர் தான் ஏவினார். ஏன்னா அவன் கீழ்ப்படியில், அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இவன் சாலமோனுக்கு என்ன செய்ய, ஆதாத்துன்னு விரோதியம் பாருங்க, விரோதின்னு ஆண்டவருக்கு தெரியுது. அவனை எழுப்புறாரு, அவனுக்கு சாலமோனுக்கு. இவ்வளோ பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ உக்கிரமாக பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறாரு. அதுலேயே 11:23 1 ராஜாக்கள் 11:23 எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். ஒருத்தன் பத்தாது, 2 பேர் வந்துட்டானுங்க. இப்போது ஒருத்தரை சமாளிக்கிறதே பெரிய பாடு, இன்னும் இந்த பக்கம் இன்னொருத்தன் வந்துட்டான். ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். வீட்டிலும் வெளியிலும் விரோதிகள் எழும்புவார்கள். நமக்கு எழுப்புறாங்களா? நமக்கு எழும்பி தான் இருக்கிறாங்க. அது ஏன் கேட்குறீங்க? வீட்லேயே விரோதிங்க இருக்கிறாங்க, வெளியிலே விரோதிங்க இருக்கிறாங்க. ஏன்? நம்ம ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படினா இப்படி தான். அவர் சொன்ன இத்தனை கற்பனைகளை கட்டளைகள் கீழ்ப்படியாமல் போயிருந்தா நமக்கும் இந்த கதி தான். நமக்கும் தான் இப்போ கூட நடந்து தான் இருக்குது. நமக்கும் இந்த கதி வந்து தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. மனசாட்சியை தொட்டு சொன்னீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, நம்மளும் அனுபவிச்சு தான் இருக்கணும். ஏன்னா கீழ்ப்படியாதனால. அதனால சாபம் வருது. என்ன வருது? எதிரிகளை மட்டும் உருவாக்கின ஆண்டவர் பத்தாது, சாபத்தை வேற விடுறாரு. இங்கே பாருங்க, உபாகமம் 28:43 உன் மத்தியில் அந்நியன் உயர்ந்திருப்பான், நீங்கள் மிகவும் தாழ்த்தப்படுவாய். நீங்கள் பார்த்தீங்களா நம்ம நிலைமைய? உன் மத்தியில் யார் இருப்பாங்க? அந்நியன் உயர்ந்திருப்பானா. எவனோ ஒரு அந்நியன் என்ன பண்ணாங்க? நம்ம மத்தியில் நம்ம கூடவே உயர்ந்திருப்பானா. நம்ம என்ன பண்ணுவோமா? நம்மளை மிகவும் தாழ்த்தப்படுவாய், நம்மளை தாழ போட்டுருவான் தூக்கி. அதுலேயே 28:44 பாருங்கள், 44 45 படிச்சுக்கோங்க. நீ அவனிடத்தில் கடன் படுவாயாம். இது எவ்வளோ கோராம பாருங்க. யாருக்கு கடன் படுறது? அந்நியன்கிட்ட நம்ம என்ன செய்வோமா? கடன் படுவாய். நீ அந்நியன்கிட்ட என்ன பண்ணுவா? கடன் படுவாய். 45 நீ கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாதால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். எப்படியோ பார்த்துக்கோங்க. எப்படியா? இது கீழ்ப்படியாதனால இந்த சாபங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யுமா? தொடர்ந்து பிடிச்சி நம்மளை அழிக்குமா. நீ அழியும் மட்டும் சாபம் தொடருமா. அப்போ நம்ம அழியுது எப்போ வேணால் அழிவோம். அந்த அழிவுற மட்டும் விடாதான் நம்மளை சாபம். எவ்வளோ பயங்கரமான சாபம் பார்த்தீங்களா? என்னத்துக்கு காரணம்? நீ கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்.
உபாகமம் 28:45. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பயந்துக்கின்னு, ஐயா அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, அதெல்லாம் இப்போ கிடையாதுங்கன்னுவாங்க. அது போய் உன்னை நீயே ஏமாற்றிக்கிற. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பேர் வச்சு நீ ஏமாற்றிக்கிற. அது நிழல், இது நிஜம். அது இல்லாமல் கிடையாது, இது இல்லாமல் இருக்குல்ல, அது எதையும் பிரிக்க முடியாது. வேதாகமத்தை என்ன செய்ய முடியாது, தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அப்போ சிருஷ்டித்தார்ல, ஜலத்தின் மேல் ஆவியான உலாவினார் இருக்குது. அப்போ அதே தேவன் தான் குமாரனா பிறந்து நம்ம மத்தியில் இயேசு கிறிஸ்துவ வந்தார். ஆனால் அப்போ சொல்லப்பட்டிருக்குது, நிறைய இடத்துல நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது. யாரை பற்றி, எலிசாவை பற்றி, எலியாவை பற்றி, எரேமியாவை பற்றி, ஏசாயா தீர்க்கதரிசனத்தை பற்றியெல்லாம் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எப்படிங்க இதில் சொல்ல முடியும்? அதில் இருந்தால் தானே இதில் சொல்கிறாங்க. இப்போது இதை அங்கே பாருங்கள், அப்போ அங்கே பற்றி சொல்லுவாங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இது இல்லாமல் அது இல்லாமல் இல்லை. சிலர் பயத்தில் உளருவாங்க, லூஸ் மாதிரி உளருவாங்க. பழைய ஏற்பாடு கிடையாது, புதிய ஏற்பாடு தான், நியூ டெஸ்ட்மெண்ட்டு தான், இயேசு கிறிஸ்து காலம்தான்னுவாங்க. அதெல்லாம் போய் நம்பாதீங்க. வேதத்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம் நல்லா படிங்க. அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 22:7. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நாம் கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், தேவன் நம்மை புறஜாதியின் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவன் நமக்கு விரோதிகளை எழுப்பினார். புறஜாதிகளுக்கு கடன்பட்டு சாபத்துக்குள்ளானார்கள். இவை எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா தேவன் நமக்காக புறஜாதிகளிடம் எதிரியாக நின்று யுத்தம் பண்ணுவார். பார்த்தீங்களா? நல்லா கேளுங்க. நீதிமொழி 22:7 சொல்லப்பட்டிருக்குது. கடன் வாங்கின கடன் அடிமை. இதெல்லாம் நம்ம விட்டுடணும். நம்ம இந்த காரியங்களெல்லாம் புறஜாதியில் ஒப்பு கொடுப்பார் மட்டும் இல்லை, விரோதிகளை எழுப்பினார், சாபமும் விட்டார். ஆனால் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா, கட்டளை கீழ்ப்பட்டோம்னா, புறஜாதியில் எதிரியாய் நின்று நமக்காக என்ன செய்வாராம், யுத்தம் பண்ணுவாராம். நமக்காக யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆராய்ந்து பாருங்க, படிங்க. திருப்பியும் இன்னும் நிறைய வியாக்கியானங்கள் இருக்குது, நிறைய வசனங்கள் நான் சொல்லலை. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.